சென்னையில் மறைந்த நடிகர் ராஜேஷின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகராக திகழ்ந்து வந்த நடிகர் ராஜேஷ் நேற்று முன்தினம் காலை 8 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இவரது மறைவிற்கு திரையுலகில் மிகவும் ஒரு சுகத்தை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். இவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், அவரது குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ரசிகர்கள் என பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு தொடர்ந்து அந்த அஞ்சலியை செலுத்தி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவரது உடலை கடந்த 2 தினங்களாக சென்னை ராமாபுரத்தில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக ரஜினிகாந்த், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பலர் வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது ராஜேஷின் உடல் வீட்டிலிருந்து கிறிஸ்துவ முறைப்படி பிரார்த்தனைகள் நடைபெற்று தற்போது அவருடைய உடலை அவர் புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த பெட்டியில் வைத்து ஊர்வலமாக அசோக் நகரில் உள்ள வெற்றி சிலுவை ஆலயத்திற்கு தற்பொழுது எடுத்து சென்று வருகிறார்கள். அங்கு சென்ற பிறகு கிறிஸ்துவ முறைப்படி அவருக்கு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை கிறிஸ்துவ முறைப்படி பிரார்த்தனைகள் நடைபெறும் எனவும் குடும்பத்தின் தரப்பில் அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராஜேஷின் உடலானது அசோக் நகரிலிருந்து ஊர்வலமாக மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு கீழ்ப்பாக்கம் கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்று அங்கு அவருக்கு அந்த இறுதி சடங்கானது செய்யப்பட்டு அந்த அடக்கமானது நடைபெறும் என்றும் அந்த குடும்பத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.